உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதற்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த அமைப்பினர், குறிப்பாக ஜாக்டோஜியோ அமைப்பினர் தங்களது நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து வரும் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருந்த சூழலில் அதை ரத்து செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்று அவருக்கு இனிப்பு ஊட்டி தங்களது மகிழ்ச்சியையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர். தற்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஜாக்டோஜியோட வாழ்வாதார மாநாட்டிற்கு வந்த தலைவர் வந்த உடனேயே கொரோனாவை எதிர்கொண்டு மக்களுடைய கொரோனாவை எதிர்கொண்டு நான் இருக்கிறேன் என்று மருத்துவமனைக்கு வந்தார். ஜாக்டோஜியோட வாழ்வாதார மாநாட்டில் எந்த விதமான கோரிக்கையும் அறிவிக்க முடியாத நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் அழைக்கிறீர்கள், அது என் வீடு, நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து நின்றவர். அப்பொழுது நான் நன்றி உரை சொன்னேன். எந்த அறிவிப்பும் இல்லையே, நன்றி உரையை பந்தல் போட்டு சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். அந்த கடமை என்று நிறைவேற்றுகின்றேன். அன்றே நன்றி உரை நீங்கள் தான். நாங்கள் ஒரு கட்டடம் எழுவுகிறேன் என்று சொன்னால் அந்த கட்டடத்திற்கு கட்டுக்கம்புகள் தூணாக இருக்கும் என்று சொன்னார். இன்று அந்த கட்டுக்கம்புகளை உயர்த்தி பிடித்தார். வாழை மரங்கள் சம்பந்தமே இல்லாமல் வந்து நிற்கும், ஆனால் கட்டுக்கொம்பை வாழை மரம் போல் நின்றவர் தான் தலைவர். இன்று தளபதியாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்று லட்சக்கணக்கான பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். 58,000 பேர் 48,000 பேர் இன்று பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு கருணை அடிப்படையில் கொடுத்தது டாக்டர் கலைஞர் வழி வந்த புதல்வர் என்பதை நிரூபித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50% விழுக்காடை தந்தது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கால் நூற்றாண்டுடைய யுத்தகலம், 25 ஆண்டுகளுடைய யுத்தகலம், 25 ஆண்டுகளுடைய யுத்தகலத்தை இன்று அவர் நிறுத்தி அதற்கான வரலாறை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பத்திரிகை நண்பர்கள் நன்றி சொல்லுகின்றேன். எங்களுடைய கடுமையான யுத்தத்தை அந்த வாழ்வாதார மாநாட்டை காட்டி இன்றைக்கு அவர் கொடுத்திருப்பது சாதாரணம் அல்ல. ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளர்கள் என்றும் என் இதயத்தில் இருக்கிற என்பதை மீண்டும் நிரூபித்த தலைவன் இன்று முதல்வராக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்று நாயகன். செயல் மட்டுமே காட்டக்கூடியவர், பேச்சு இல்லாமல் செயலை மட்டுமே. இப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய செயல் இன்று நடத்தி காட்டுகிறார் என்று சொன்னால் இந்த வாழ்வியலை இந்த இனம் என்றும் மறக்காது. இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தந்திருக்கிறார். இப்போ டெல்லி தமிழ்நாடை பார்க்கணும், திராவிடத்திலையும் பார்க்கணும், முற்போக்கிலையும் பார்க்கணும், பகுத்தறிவு சிந்தனையும் பார்க்கணும். சமூக நீதியை காத்த தலைவன் வாழ்க வாழ்க வாழ்கவே. ஜாக்டோஜியோவின் 22 ஆண்டுகால போராட்டம் என்பது இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மீண்டும் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய போராட்ட கோரிக்கையை ஏற்று 6ஆம் தேதி நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெற இருந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் எங்களை அழைத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. என்றாலும் கூட மீண்டும் அந்த பங்களிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் களைய வேண்டும் என்று நாங்கள் முதல்வரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது எங்கள் எல்லோருக்கும் நிறைவான திட்டமாக இருப்பதனால் நாங்கள் அதை ஏற்று மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பிரபாகரன், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ. சொன்ன சொல் தவறாத உத்தம தலைவர் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே முழு கவனம் செலுத்தி கொடுத்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றியே தீருவேன் என்று சொன்ன தலைவர் இன்றைய தினம் ஆசிரியர், அரசு ஊழியர்களின் உயிர் பிரச்சனையான, வாழ்வாதார பிரச்சனையான பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவேன் என்று வாக்களித்த தலைவர் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தினை இன்றைக்கு அறிவித்து எங்கள் நெஞ்சங்களிலெல்லாம் பால் வார்த்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். இதே போல அவர் அனைத்து பிரச்சனைகளும் எங்களுக்கு தீர்த்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு ஜாக்டோஜியோ மீண்டும்
ஜாக்டோஜியோட ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி முடிவெடுப்பார்கள். ஓகே. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கடந்த 23 ஆண்டுகளாக இந்த ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பு போராடினோம். அந்த போராட்டத்திற்கு தமிழக முதல்வர் 2022இல் மறக்கவில்லை, மறுக்கவில்லை, மறைக்கவில்லை என்று லட்சக்கணக்கான அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றினார். அந்த சொல்லை இன்றைய தினம் தமிழக முதல்வர் நிறைவேற்றியுள்ளார். அதற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த தமிழ்நாடு சிறப்பு ஓய்வூதிய திட்டம் பல லட்சம் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் குடும்பங்களை வாழ வைக்கும் என்று கூறி தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எனது பெயர் ஆர் சத்தியமூர்த்தி, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர். தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததற்காக எண்ணற்ற தலைமை ஆசிரியர்கள் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். ஜாக்டோஜியோ சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளையும் படிப்படியாக நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் ஜாக்டோஜியோ சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஞானசேகரன், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜியோ. ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த நிலையில் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு 6.5 லட்சம் ஆசிரியர், அரசு ஊழியர்கள் பங்கேற்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகமே, ஏன் உலக தமிழர்களின் ஒட்டுமொத்த தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அறிவித்ததோடு துறை சார்ந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாக வாக்குறுதியினை அளித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமைச்சர் பெருமக்கள் இன்னும் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றுவார் என்ற உறுதியையும் அளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்வாதார கோரிக்கையான இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அறிவித்திருப்பதை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பிலே மனதார வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். எஸ். காந்தி மதிநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம். மாறுதல் என்பது மாறாது, மாற்றம் ஒன்றே நிலையானது. அரசு ஊழியர், ஆசிரியர் வரலாற்றில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் சார்பாக வீரம் சிறந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுத்திருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய அடையாளத்தை மீட்டுக் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் துறை சார்ந்த கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் என்று நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே அமைச்சர் அவர்கள் உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த முடிவு என்பது சமூக நீதி ஆட்சியிலே நல்லதொரு மாற்றத்தை அரசு ஊழியர், ஆசிரியர் வரலாற்றிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் ஜாக்டோஜியோ சார்பாகவும் வரவேற்கிறோம். நன்றி. சுரேஷ், செயலர், கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு. நாங்கள் எதிர்பார்த்தது பழைய பென்ஷன் திட்டத்தை தான் கோரிக்கையாக வைத்து போராடி கொண்டிருந்தோம். ஆனால் தற்சமயம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கும் சற்றும் கூடுதலாக இன்றைக்கு ஒரு தமிழக உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தற்காலிகமாக தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் உதவிபெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு, அனைத்து கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பணி மேம்பாடு போன்ற கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் உள்ளது. அந்த கோரிக்கைகளையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தரும் என்று எதிர்பார்க்கிறோம். பேராசிரியர் காந்திராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துடைய மாநில தலைவர். 1/4/2003 பின்பு பணியில் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள் இன்று வரை பென்ஷனுக்காக தொடர்ந்து ஜாக்டோஜியோ அமைப்பின் சார்பாக போராடி கொண்டிருந்த வேளையிலே இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எங்களோடு இணைந்து பயணித்த முதல்வர் இன்று எங்களது கோரிக்கையை டாப்ஸ் என்று தமிழ்நாடு
அசூர்டு பென்ஷன் ஸ்கீம் மூலமாக கடைசியாக பெறக்கூடிய ஓய்வூதியத்திலே 50% ஓய்வூதியமாக தருவோம் என்று உத்தரவாதத்தோடு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை எங்களுடைய கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாகவும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் வரவேற்கிறோம். அதே போல துறை சார்ந்த கோரிக்கைகளையும் எங்களுக்கு முடித்து தருவோம் என்று அமைச்சர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கான நிலுவையில் இருக்கிற அந்த பணி மேம்பாடை நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கோரிக்கைகளை முடித்ததற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வெளியே போக ஆள விடுங்க. மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தில் பயணிக்கக்கூடிய இணைப்பு சங்கங்கள் சார்பாகவும் அரசு அலுவலகத்தின் மாவட்ட மையங்கள் மற்றும் அனைத்து துறை சங்கங்கள் சார்பாகவும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு உறுதியளிக்கப்பட்ட திட்டத்தை அறிவித்துள்ளார். இது 23 ஆண்டு கால போராட்டத்திற்கும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள், பணியாளர்கள், அனைத்து துறை அலுவலர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த வெற்றியை முதலில் இதை அறிவித்ததற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு துணை நின்று பணியாற்றிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் எங்களுடைய செயலாளர் அவர்கள் முன்னின்று அதனை குறிப்பாக பல அமைப்புகள் முன்னின்றிருந்தாலும் நம்முடைய கல்வித்துறையை சேர்ந்த அண்ணன் தியாகராஜன் போன்றவர்களுடைய முன்னெடுப்புகளால் இன்று இந்த திட்டம் அமலுக்கு வந்தது மிகப்பெரிய சக்தியாக இதை பார்க்கிறோம். இன்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் இந்த 23 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. கூட்டமைப்பு சார்பாக போராட்டங்கள் தொடர்ந்து அறிவித்திருக்கின்றோம். அதை நாங்கள் கூட்டமைப்பில் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை சொல்வோம். துறை சார்ந்த கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சர் அவர்களும் உறுதியளித்த அடிப்படையில் நாங்கள் இன்று முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து துறை சங்கங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். மகேந்திரகுமார், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு ஒன்றியம். நம்ம சங்க ஒரே உதயகுமார் எங்க இருக்காரு? பொருளாளர் எங்கப்பா? புதிய ஓய்வூதிய திட்டத்தை வரவேற்று தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தினர் பெரும் மகிழ்ச்சியோடு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆசிரியர் அரசு ஊழியர் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத வரலாற்று நாளாக இந்த புத்தாண்டிலே இந்த நாள் இடம்பெற்றிருக்கிறது. ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் இனிமேல் கிடையாது, யாருக்கும் ஓய்வூதியமே கிடைக்காது என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்த சூழலில் இந்திய ஒன்றியங்களிலேயே தனித்துவமான தனக்கென்று ஒரு தனி பாணியை வைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஓய்வூதியத்தை நான் வழங்குகிறேன் என்று அதற்காக ஒரு குழுவினை, ஒரு அற்புதமான குழுவினை, 3 அமைச்சர்கள் அடங்கிய குழு, பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள், நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், இவர்கள் 3 பேரும் ஆசிரியர் அரசு ஊழியருடைய பிரதிநிதிகள் போல எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உள்வாங்கி பல்வேறு நிதி சுமைகள் இருக்குது என்று அதிகாரிகள் சொன்னாலும் கூட ஆசிரியர் அரசு ஊழியர்கள் என்று சொன்னாலே அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் திமுக ஆட்சியில்தான் நிறைவேறியது என்பது வரலாறு. அதை நாங்கள் தொடர வேண்டும், அவர்கள் எங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இதற்கான முன்னெடுப்பை எடுத்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று
இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எங்கள் அமைப்பை பொறுத்தவரை, தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தை பொறுத்தவரை, நாங்கள் எல்லாம் தொகுப்பூதியத்தில் 2004 4000, 4500, 3000 என்று பணியில் சேர்ந்தோம். 53,000 ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக அந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து முறையிட்டோம். அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் காலமுறை ஊதியம் கொடுக்குறேன்னு சொல்லி, அப்போ 5 ஆண்டுகள் ஆசிரியர் பணிக்கு வந்தாலே தொகுப்பூதியத்தில் பணியாற்றம் என்பது ஆணை. அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த தொகுப்பூதிய நியமனங்கள் ஆசிரியர் ரத்து அந்த அரசாணை உடைத்தெறிந்து எங்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியத்தை கொடுத்தார். அது 2006. இன்னைக்கு அவருடைய புதல்வர் முத்தமிழஞ்சு டாக்டர் கலைஞர் அவர்களை வழி நின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு 6.5 லட்சம் பென்ஷன் இல்லாதவருடைய குடும்பங்களை கருத்தில் உள்வாங்கி இன்றைக்கு 2006 அவங்க அப்பா 2026 ஓய்வூதியத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்து ஓய்வூதியத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறார். இன்றைக்கு கோடான கோடி மக்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆசிரியர் அரசு ஊழியர் இனம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது. முடியாது என்பதை மீண்டும் ஒருவரை முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்றைக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கமும் சரி, நாங்கள் இருக்கிற ஜாக்டோஜியோ பேரமைப்பும் சரி, என்றைக்கும் நன்றியோடு இருப்போம். எங்களுடைய பிரதிநிதிகள் ஏற்கனவே உங்களிடம் பேசியிருக்கிறார்கள். ஜாக்டோஜியோ நிலைப்பாடை தெரிவித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு பென்ஷன் இல்லாத, நான் ஒரு சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர், பென்ஷன் இல்லாத நான் தான் முதல்ல சிபிஎஸ் இருக்கிறேன். என்னோட ஆதங்கம் உங்களுக்கு தெரியும். நானிலிருந்து என் மனைவிலிருந்து என் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பென்ஷன் இல்லாதவர்கள். இன்றைக்கு எங்கள் சங்கம் தொகுப்பூதியத்தை ஒழித்ததற்காக கலைஞரை எவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு ஒருபடி மேலே சென்று வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எஞ்சிய ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் இவர்தான் செய்வார், இவரால் தான் செய்ய முடியும், அதையும் இவர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம், நிச்சயம் செய்து தருவார். இவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு யாரும் அரசு ஊழியர் ஆசிரியர்களை பாதுகாக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இதற்காக உழைத்த அதிகாரிகளுக்கும் ஜாக்டோஜியோ பேரமைப்புக்கும் ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு இயக்கங்கள் இதற்காக ஏன்னா பென்ஷன் இல்லாதனுடைய நன்றி அத்தனை பேருக்கும், இதற்காக குரல் கூட அத்தனை பேருக்கும், ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றியை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம், மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் ஜாக்டோஜியோ. அருமை தோழர்களே, தமிழக ஆதிதிராவிடர் பழங்குடியினத்துறை ஆசிரியர் காப்பாளர் நலச்சங்கத்தின் சார்பாக கோ பாக்யராஜ் நிறுவன தலைவர் பேசுகிறேன். 23 ஆண்டுகால போராட்டம் இன்றைக்கு வெற்றிக்கான வழியினை வகுத்து முடிவுக்கு வந்திருக்கிறது. அதனை எங்கள் சங்கம் சார்பாகவும் ஜாக்டோஜியோ சார்பாகவும் நெஞ்சார்ந்த வரவேற்பினை சொல்லி முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி வரவேற்கிறோம். அதனை மகிழ்வோடு கொண்டாடும் என்று சொல்லி வரக்கூடிய ஆட்சியும் முதல்வர் அவர்கள் தலைமையிலே அமைய வேண்டும் என்பதிலே அனைத்து ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணிபுரியும் என்று சொல்லி நன்றியோடு முடிக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.